அவன் முன் அந்த அழகன் முருகனே தோன்றினார். ஒளி வீசும் முகத்துடன் பார்த்தாவை பார்த்து, பார்த்தா, உன் பக்தியைக் கண்டு மெச்சினோம். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். பார்த்தா சற்று நேரம் யோசித்தான். அவனுக்கு 1000 கஷ்டங்கள், கடன் தொல்லைகள். ஆனால் அவன் பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை. முருகனை பார்த்து, முருகா, நீ ஒரு நாள் மட்டும் என் கூடவே ஒரு சாதாரண மனிதனா, ஒரு நண்பனா வாழ வேண்டும். அதுவே எனக்கு போதும். முருகன் முதலில் திகைத்தார். பின் அழகாக புன்னகைத்து, தந்தோம் என்று கூறி மறைந்தார். மறுநாள் காலை விடிந்தது. பார்த்தா கண் விழித்தான். அடடா, எல்லாம் கனவுதானா என்று தனக்குள் சிரித்துக்கொண்டே, ஏன் முருகா இப்படி என்று கேலியாகச் சொன்னான். என்னடா, நான் என்ன பண்ணனுன்ன என்று வீட்டின் ஹாலில் இருந்து ஒரு குரல் கேட்டது. பார்த்தா அதிர்ந்து போய் எழுந்து ஓடினான். அங்கே ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான். பார்த்தாவுக்கு தூக்கி வாரி போட்டது. சீக்கிரம் கிளம்பு, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல என்று அந்த வாலிபன் கூறினார். நீ யாரு, எப்படி உள்ள வந்த என்று கேட்டான். அந்த வாலிபன் சிரித்துக்கொண்டே, என்ன பார்த்தா, நேத்து ராத்திரி நீதானே என்ன கூப்பிட்ட? இப்ப நான் வந்ததும் ஷாக் ஆன எப்படி? அது சாட்சாத் முருகனேதான் என்பதை உணர்ந்த பார்த்தா மெய்சிலிர்த்து அவன் காலில் விழப்போனான். முருகன் தடுத்து, இன்னைக்கு நான் கடவுள் இல்லை, உன் நண்பன், சாதாரண மனுஷன். வா கிளம்பு, இன்டர்வியூக்கு லேட் ஆகுது என்று அவசரப்படுத்தினார். இருவரும் ஒரு பைக்கில் கிளம்பினர். முருகன் வண்டியை ஓட்ட பார்த்தா பின் இருக்கையில் அவ்வளவு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே வந்தான். செல்லும் வழியில் ஒரு டீ கடையில் வண்டியை நிறுத்தி இருவரும் டீ குடித்தார்கள். உலகைக் காக்கும் கடவுள் தன் பக்கத்தில் அமர்ந்து டீ குடித்துவிட்டு, டீ சூப்பர்ல என்று கேட்பதைக் கண்டு பார்த்தாவுக்கு கண்கள் கலங்கின. கடவுளே என் கூட வராரு, இன்னைக்கு வேலை நிச்சயம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பார்த்தா இன்டர்வியூ உள்ளே சென்றான். முருகன் வெளியிலேயே காத்திருந்தார். ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது. பார்த்தா அந்த இன்டர்வியூவில தோல்வியடைந்தான். சோகத்துடன் வெளியே வந்த பார்த்தா முருகனிடம், என்ன முருகா இது, நீ கூட இருந்தும் எனக்கு வேலை கிடைக்கலையே, ஒரு சின்ன உதவி செஞ்சிருக்க கூடாதா என்று வருத்தப்பட்டான். முருகன் சிரித்துக்கொண்டே, டேய், நீ என்ன கேட்ட? என்னைய சாதாரண மனுஷனாதானே கூட இருக்க சொன்ன? மனுஷனா இருக்கும்போது எனக்கு ஏதுடா சக்தி? எனக்கு இப்போ பவர் கிடையாது. பேசாம நீ நேத்து நைட்டே என்கிட்ட வேலையை கேட்டிருக்கலாம்ல என்றார். பாத்தாவுக்கு அந்த நொடி கோபம் போய் சிரிப்பு வந்தது. பரவாயில்ல முருகா, எத்தனை பேருக்கு உன் கூட இப்படி பேசுற பாக்கியம் கிடைக்கும்? இந்த வேலை போனா போகுது, வேற பாத்துக்கலாம் என்று மகிழ்ச்சியாக கூறினான். அடுத்து எங்க போலாம் என்று முருகன் கேட்க, எனக்கு தெரியல முருகா, இந்த நாள் உன் கூட இருக்கணும் அவ்வளோதான் என்றான் பார்த்தா. சரி வா, கோவிலுக்கு போலாம் என்று முருகன் அவனை அழைத்துச் சென்றார். கோவிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. எல்லோரும் முருகா எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவர் மட்டும் ஓரமாக அமர்ந்திருந்தனர். பார்த்தா கேட்டான், முருகா, இவ்ளோ பேர் உன்னை தேடி வந்து எதையாவது கேட்கிறாங்க. ஆனா நீ ஏன் என்ன தேர்ந்தெடுத்து இன்னைக்கு என் கூட வந்த? முருகன் சொன்னார். பார்த்தா, இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு பயந்து அல்லது வியாபாரம் பேசுவது போலத்தான் வேண்டுதல்களை வைக்கிறாங்க. ஆனா நீ மட்டும்தான் கஷ்டத்திலும் பணத்தையோ பொருளையோ கேட்காம என்னுடன் இருன்னு அன்பாக கேட்ட. அந்த அன்புதான் என்னை கட்டி போட்டது. மாலை மங்கியது. இருட்டத் தொடங்கியது. முருகன் எழுந்து நின்றார். சரி பார்த்தா, நேரமாகிவிட்டது, நான் கிளம்ப வேண்டும் என்றார். பார்த்தா பதறினான். என்ன முருகா, இவ்ளோ சீக்கிரமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதா? முருகன் அவன் தோளின் மீது கையை வைத்து, பார்த்தா, இன்னைக்கு காலையில இன்டர்வியூல தோத்த போவோம், நான் கூடவே இருக்கேங்கிற தைரியத்துல நீ கவலைப்படாம தைரியமா போனல்ல, அந்த தைரியம்தான் நான். எப்போதெல்லாம் உனக்கு தன்னம்பிக்கை இருக்கோ அப்போதெல்லாம் நான் உனக்குள்ளேயே இருப்பேன். நான் மனித உருவத்துல வர்றது அதிசயம், ஆனா உன் நம்பிக்கையா உனக்குள்ள இருக்கிறதுதான் நிஜம் சொல்லிவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக நடந்து சென்றார். பார்த்தா கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் மறைந்து விட்டார். வீட்டிற்குத் திரும்பினான் பார்த்தா. மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் இறங்கியது போலிருந்தது. உடை மாற்றிவிட்டு அமர்ந்த போது அவனது செல்போன் ஒலித்தது. காலையில் சென்ற அதே கம்பெனியில் இருந்து அழைப்பு. ஹலோ, பார்த்த சாரதியா? நான் அந்த கம்பெனி HR பேசுறேன் என்றார் எதிர்முனையில் இருந்தவர். சார், நான் தான் இன்டர்வியூல செலக்ட் ஆகலையே என்றான் பார்த்தா. ஆமாம் தம்பி, ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. எங்களுக்கு அந்த வேலைக்கு 3 பேர் தேவைப்பட்டாங்க.
ஆனா நாங்க தவறுதலா 2 பேரை மட்டும் தேர்வு பண்ணிட்டோம். சரி, ரிஜெக்ட் ஆனவங்க லிஸ்ட்ல யாரு பெஸ்ட்னு தேடி பார்த்தோம். அதுல நீங்க தான் மத்தவங்கள விட நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமா உங்க பதில்களில் இருந்த அந்த தன்னம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அந்த 3வது ஆளா உங்கள செலக்ட் பண்ணிட்டோம். நாளைக்கே வேலைக்கு வந்து சேர முடியுமா? என்று கேட்டார். பார்த்தா சிலையாய் உறைந்து போனான். போனை வைத்துவிட்டு சுவரில் இருந்த முருகன் படத்தை பார்த்தான். சக்தி இல்லை, நான் வெறும் மனிதன் என்று சொல்லிவிட்டு, கடைசியில் உன் வேலையை காட்டிவிட்டாயே முருகா என்று ஆனந்த கண்ணீருடன் கைகூப்பினான் பார்த்தா. கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய பூஜைகளோ காணிக்கைகளோ இல்லை. எது நடந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த ஒரு துளி நம்பிக்கைதான். முருகா 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 ஏழையின் குடிசை தேடி கனவில் வந்து நின்றாயே. பொன்னும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் தோழனாக வருவாயா? கெட்டவரம் தந்து விட்டு எதிரில் வந்து சிரித்தாயே. வானத்து நிலவு என் வாசலில் நின்றதே. வேலவன் இறங்கி என் தோழனாய் வந்தானே. கடவுள் என்று காலில் விழப்போனே. நண்பன் என்று தோளில் கை போட்டானே. முருகா 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 முருகா. நிழல் போல கூட வந்தாய், தோல்வி கண்டு நான் அழுதேன். சக்தி இல்லா மனிதன் என்று நாடகம் ஒன்று ஆடினாய். மனிதனாய் நீ வாழ்ந்ததெல்லாம் மாயை என்று அறியவில்லை. உனக்குள் இருக்கும் தைரியம் அதுவே நான் என்று